ஒரு மனிதன் தன் தங்கத்துக்காக மரணத்துக்கு பிறகும் திரும்பி வந்தான்னா நீங்க நம்புவீங்களா? அவன் பேராசை அவனையே பிசாசா மாறிச்சு. ஒரு கிராமத்தில் இருந்தான் செட்டியார், பேராசை மிக்க வணிகன். அவன் காசுக்காக ஏதையும் செய்வான், ஆனால் ஒருவருக்கும் உதவியதில்லை. அவனுடைய வீட்டு படுக்கையின் கீழே ஒரு மரப்பெட்டி, அதுக்குள்ள தங்க நாணயங்கள் நிறைந்திருந்தது. அவன் அதை தன் உயிரைப் போல காக்கிறவன். ஒரு நாள் அவன் திடீர்னு மரணம் அடைந்தான். அவனோட செல்வம் யாருக்கும் தெரியாமல் போச்சு. ஆனா அவனோட பேராசை மட்டும் போகவில்லை. அதனாலதான் அவன் ஆவியாக திரும்பி வந்தான். இரவுகளில் அவன் வீட்டிலிருந்து சத்தம் கேட்டுச்சு. அவன் ஆவி அந்த தங்க பெட்டி மேல் உட்கார்ந்து காக்கிறதாம். அவனுடைய கண்கள் சிவப்பாய் ஒளிர்ந்ததாம். அவன் இன்னும் உயிரோடு இருக்கிற மாதிரி. ஒரு நாள் ஒரு பேராசை பையன் அந்த கதையை கேட்டு அந்த வீட்டுக்குள் நுழைந்தான். இப்போ யாரும் இல்ல, அந்த பெட்டி எனக்கே என்று நினைத்தான். ஆனா அவன் மண்ணை தோண்டி பெட்டியை கண்டவுடன் ஒரு கொடூர சத்தம் எழுந்துச்சு. அவன் முன்பே செட்டியாரோட ஆவி. சிவப்பு கண்களோட அவன் சிரிச்சான். அந்த சிரிப்போட பையன் தலையை தட்டிக்கிட்டு ஓடிப்போனான். அந்த ஆவி இன்னும் அந்த வீட்டிலே இருக்குதாம், தன் தங்கத்தையும் பேராசையையும் காக்கிறதுக்காக. நீங்க அவன் வீட்டில் இருந்த அந்த பெட்டியை கண்டீங்கன்னா திறப்பீங்களா இல்ல ஓடி போவீங்களா? ஸோ இது மாதிரி மர்ம கதைகள் இன்னும் நிறையா இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ். அடுத்த மர்மத்தை மிஸ் பண்ணிடாதீங்க.